சென்னையில் டைஷானு ஒரு அதிகாரிகளோட குடியிருப்பு இருக்குது. இங்கே ஒரு 300-450 வீடு இருக்கும். 165 வீடுகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சொந்தமான வீடுகள். அதில் ஒரு 45 பேர் விட்டார்கள் அல்லது வெளியே குடியிருக்கிறார்கள், வீட்டுக்குள் இல்லை. 120 ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்கே குடியிருக்கிறார்கள். இந்த 120 ஐபிஎஸ் அதிகாரிகளும் சராசரியாக 3 வாகனங்களை ஒருவர் வைத்திருக்கிறார்கள். ஒரு 120னா மொத்தம் 360 வாகனங்கள் அங்கே நிற்கின்றன. கமிஷனர் அருணுக்கு மட்டும் 6 வண்டி. அங்கே ஒரு வீட்டுக்கு 2 பார்க்கிங் தான். 6 வண்டி எங்கே நிப்பாட்டுவீங்க? அருணுக்கு மேலே ஒரு 2 பார்க்கிங், அண்டர் கிரவுண்டில் 2 பார்க்கிங். இது போக மீதி 2 பார்க்கிங் எங்கே சார் என்று கேட்டேன். எங்கேயாவது இந்த வீடு பிரைவேட் ஆளுங்க இருக்காங்கல்ல, பிரைவேட் பீப்பிள் வித்துட்டு போயிருக்காங்க, ஆஃபீஸில் பேர் வித்துட்டு போயிட்டாங்க. அந்த பிரைவேட் இதில் எல்லாரும் 2 கார் வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு கார் தான் வச்சிருப்பான். அருணுக்கு இந்த 6 கார், கவர்மெண்ட் கார் 6 கார் போக ஒரு அவுடி சொந்த கார். இது போக அவரது மனைவிக்கு 2 கார். அவங்க ஆல் இந்தியா சர்வீஸ் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸரில். ஸோ கஸ்டம்ஸ் வண்டி 2 வண்டி நிற்கும். கஸ்டம்ஸ் வண்டி 2 வண்டி இல்லாமல் அருணுக்கு மட்டும் 6 வண்டி. குடும்பத்திலே அத்தனை பேர் இருக்க மாட்டாங்க. மொத்தம் 4 பேர் தான். கரெக்ட் நீங்க சொல்றது. அவ்வளோ கார் வச்சு என்ன சார் பண்ண போறாரு? சும்மா வச்சிருப்போம். அருணுக்கு என்று ஒரு அதிரடி படை அங்கே இருக்கிறது. சென்னை மாநகர ஆணையர் அல்லவா, கிதாப் காட்டினூர் ஒரு அதிரடி படை வண்டி ஒன்று அங்கே இருக்குது. கமாண்டோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் 15 கான்ஸ்டபிள்ஸ். அருண் கூட போனாலும் பரவாயில்ல, அருண் ஆஃபீஸ் போனோன்னா அங்கே இருப்பாங்க. 24 மணி நேரம் அங்கே இருக்க வேண்டும். என்ன வேலை என்று கேட்டால் எந்த வேலையுமே இல்லை, சும்மா உட்காந்துருக்க வேண்டும். நைட்டு கீழே கொசுக்கடியில் படுத்திருப்பாங்க. நீங்கள் போனதில்லை டைஷா, கொண்டு போய் காட்டுறேன். கீழே கொசுக்கடியில் படுத்திருப்பாங்க.